பயிற்சி 3.18ல 9வது சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். A equal to cos theta sin theta minus sin theta cos theta எனில் A into A transpose equal to I என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. I மேட்ரிக்ஸ் என்னன்னா 1 0 0 1. இது நீங்க சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இது நீங்க எழுத வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு A மேட்ரிக்ஸ் கொஸ்டின்ல இருக்கு. நம்ம ஆனா A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி தான். இங்க இருக்க ரோவை அப்படியே காலமா எழுதுவோம். ரோங்கிறது cos θ sin θ. இப்போ எப்படி காலமா எழுதுறதுன்னா cos θ sin θ. இதை ரோன்னு சொல்லுவோம். மேல இருந்து கீழே வந்தா காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் sin θ cos θ இருக்கு. அதையும் காலமா எழுதிக்கலாம். sin θ cos θ. இப்போ நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A into A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். Aக்கு A ஓட மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். A ஓட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா cos θ sin θ minus sin θ cos θ. A டிரான்ஸ்போஸ்க்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். cos θ minus sin θ sin θ cos θ. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையுமே பெருக்க போறோம். இது மாதிரி நம்ம கோடு போட்டு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரோவை எடுத்துட்டு இந்த ரெண்டு காலம் கூடயும் நம்ம பெருக்கணும். அது பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டு காலம் கூடயும் பெருக்கணும். அவ்வளவுதான். இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா cos θ இருக்கு, இங்கேயும் cos θ இருக்கு. cos θ into cos θ என்ன வரும்னா cos ஸ்கொயர் θ. cos ஸ்கொயர் θ. அடுத்து இங்க sin θ இருக்கு, இங்கேயும் sin θ இருக்கு. sin θ into sin θ sin ஸ்கொயர் θ. இங்க பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கா, அப்ப பிளஸ் போட்டுக்கலாம். பிளஸ் sin ஸ்கொயர் θ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது காலம் எழுத போறோம். இங்க cos θ இருக்கு, இங்க மைனஸ் sin θ இருக்கு. இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் sin θ cos θ ன்னு எழுதிக்கலாம். இது நீங்க மாத்தி கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் மட்டும் ரெண்டுக்கும் காமனா வெளில வந்துடணும். ஓகேங்களா? அடுத்து இங்க sin θ இருக்கு, இங்க cos θ இருக்கு. ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. இப்போ பிளஸ் sin θ cos θ. அடுத்து ரெண்டாவது ரோ, இங்க மைனஸ் sin θ இருக்கு, இங்க cos θ இருக்கு. அப்ப மைனஸ் sin θ cos θ. அடுத்து இங்க cos θ இருக்கு, இங்க sin θ இருக்கு. இது sin θ cos θ ன்னு மாத்தி எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து இங்க மைனஸ் sin θ இருக்கு, இங்க மைனஸ் sin θ இருக்கு. அப்ப பெருக்கிக்கிட்டோம்னா பிளஸ் ஆயிரும். மைனஸும் மைனஸும் sin ஸ்கொயர் θ ன்னு வருமா? sin ஸ்கொயர் θ. அடுத்து இங்க cos θ இருக்கு, இங்கேயும் cos θ இருக்கு. அப்ப பிளஸ் cos ஸ்கொயர் θ. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ இருக்கு. cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ ஓட வேல்யூ என்னன்னா 1. அடுத்து இங்க பாருங்க, இங்க மைனஸ் sin θ cos θ இருக்கு, இங்க பிளஸ் sin θ cos θ இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க மைனஸ் sin θ cos θ இருக்கு, இங்க sin θ cos θ பிளஸ்ல இருக்கு. ஸோ இப்போ மைனஸும் பிளஸ் கேன்சல் ஆயிட்டுனா 0 தான் வரும். அடுத்து இங்க பாருங்க sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் θ. அதோட வேல்யூமே நமக்கு 1 தான். இப்போ பாத்தீங்கன்னா I மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சா? இதுதான் I மேட்ரிக்ஸ். இப்போ A into A டிரான்ஸ்போஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடியுது. ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு இது பெருக்கிறது புரியல அப்படின்னா கேளுங்க, நான் சொல்றேன். அப்புறம்